இந்த இடத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் அமர்வதற்கு அவரை இலகுவாக ஒரு திரைப்படம் மாதிரி 3 மணி நேரத்தில் வந்து அமர்ந்து விடவில்லை. ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரனாவது போல கனவு கண்டு முடியவில்லை. இந்த அரங்கத்தில், இந்த அவையில், இந்த நாற்காலில் அமர்வதற்காக அவர் இழந்தது அதிகம், அவமானப்பட்டது அதிகம், புறக்கணிக்கப்பட்டது அதிகம், புறம் தள்ளியது அதிகம். அவ்வளவையும் சகித்துக் கொண்டு ஒரு மனிதன் நத்தை போல நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இன்னும் தன் சார்ந்த மக்களை வழிநடத்துகிற அந்த பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா, இதுதான் தலைவனுக்கான முதல் தகுதி. இந்த தகுதியை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவு புறக்கணிப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு விமர்சனங்கள், அவர் மீது எரியப்பட்ட விமர்சனங்களும் அவர் மீது தள்ளப்பட்ட புறக்கணிப்புகளும் செய்தால் இமயமலை சிறிதாக தோன்றிருக்கும். அவ்வளவு அதையெல்லாம் தாண்டி எனக்கு கிடைக்காதது என் பின்னவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை இருக்கலையா, அதுதான் அண்ணன் திருமா அவர்களை தன் அகவை மாதத்தை கூட மத சார்பின்மை மாதமாக என் மாணவர்களுக்கும் என் தலைமுறைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தோன்றிருக்கிறார். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நான் ஓடி வந்து விட்டேன், மூச்சிறைக்க முட்டி போட்டு நகர்ந்து இந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு பின்பு ஓடுவதற்கு நீ தயாராக இரு என்று இந்த மாணவ சமுதாயத்தை தயார்படுத்துவதாக இந்த மேடை நான் பார்க்கிறேன். அதுதான் உண்மை. பேசிய மாணவ செல்வங்கள் எல்லாம் பேசினார்கள், நமக்கு ஆயுதம் தேவையில்லை, புத்தகம் போதும் என்றார்கள். அந்த அறிவார்ந்த மேடையில் நிற்பதே ஒரு மிகப்பெரிய ஆளுமையும், இப்ப சொல்றேன், ஆணவமும் தோன்றுகிறது. காரணம், நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம் என்ற ஆணவம் தோன்றுகிறது. அறத்துக்காக இன்னொரு பெரிய விஷயம் நான் வியந்து போவேன். எந்த கட்சி